Hi students, this is electricity class. I am your professor Dr. D. Silambarasan. ஸோ இந்த கிளாஸில் வந்து கன்வர்ஷன் ஆஃப் கால்னோமீட்டர் இன்ட்டு வோல்ட்மீட்டர் பார்ப்போம். போன கிளாஸில் அம்மீட்டர் ஒரு கால்னோமீட்டர் எப்படி அம்மீட்டரை மாற்றுறதுன்னு பார்த்தோம். இந்த கிளாஸில் வோல்ட்மீட்டரை பார்ப்போம். ஸோ அதில் வந்து ஒரு சண்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணணும், அது வந்து கால்னோமீட்டருக்கு பேரலாக கனெக்ட் பண்ணணும். அதோட வேல்யூ எப்படி இருக்கணும், அந்த சண்ட் ரெசிஸ்டன்ஸோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கணும், பட் டைமென்ஷன் வந்து கிராஸ் செக்ஷனல் ஏரியா வந்து திக்காக இருக்கணும். ரைட், ஏன்னா கால்னோமீட்டர் வழியாக இப்போ ஃப்ளோ ஆகிற கரண்ட்டை கால்னோமீட்டரால் அனுப்ப முடியலை. ஏன்னா கால்னோமீட்டர் வெரி மைக்ரோ ஆம்பியர்ஸ் கரண்ட்டை மட்டும்தான் அது வழியாக அது இட் கேன் ஏபிள் டு பாஸ் இன்டு. அது அனுப்ப முடியாத கரண்ட்டை அது வந்து ஷண்ட்டுக்கு வழியாக ஃபாலோ பண்ணிடும், அனுப்பி விட்டுரும். அதனால தான் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸோட திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கணும். ரைட், இந்த கிளாஸில் வந்து கால்னோமீட்டர் எப்படி வோல்ட்மீட்டரை கன்வெர்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறது பார்ப்போம். வோல்ட்மீட்டர் இஸ் an instrument used to measure the potential difference or voltage between the 2 points in a circuit. The voltmeter is connected to these points. A galvanometer can be converted into a voltmeter by connecting a high resistance in series with a galvanometer. அதுக்கும் இதுக்கும் அதான் டிஃபரன்ஸ். அங்கே வந்து கால்னோமீட்டருக்கு பேரலாக கனெக்ட் பண்ணணும், ரெசிஸ்டன்ஸ் வந்து வெரி ஸ்மாலாக இருக்கணும். இங்கே வந்து எப்படி இருக்கணும், கால்னோமீட்டருக்கு சீரீஸில் கனெக்ட் பண்ணணும், பட் ஹை வேல்யூ ஆஃப் ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும். அண்ட் ஐடியல் வோல்ட்மீட்டர் ஷுட் ஹாவ் இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் ஸோ தட் இட் வுட் நாட் ட்ரா எனி கரண்ட் ஃப்ரம் த சர்க்யூட். தட் இஸ், இட் டஸ் நாட் டிஸ்டர்ப் தி சர்க்யூட். A real voltmeter always has finite resistance and the resistance must be large enough not to draw any appreciable current from the circuit. Let K be the current sensitiveness of the galvanometer and D is the full scale divisions in the galvanometer. ஸோ அதேமாரி அங்கே ஏற்கனவே எழுதணும்ல. ஸோ ஃபுல் ஸ்கேல் கரண்ட் இஸ் ஈக்குவல் டு K இன்ட்டு D. திஸ் இஸ் ரெப்ரசன்டட் பை I இன்ட்டு G. ஸோ ஃபுல் ஸ்கேல் கரண்ட் K இன்ட்டு D அதான் இங்கே போட்டிருக்குது. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கால்னோமீட்டருக்கு பேரலாக மேலே கனெக்ட் பண்ணியிருப்போம், இங்கே வந்து கால்னோமீட்டருக்கு சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருக்கு R. We can adapt a galvanometer to measure voltage in a circuit by connecting a high resistance R in series with the galvanometer as shown in the diagram. A and B are the terminals of a voltmeter. ஒரு வோல்ட்மீட்டர் வச்சு அதுலேருந்து கனெக்ட் பண்ணுறோம். கனெக்டட் பேரலல் டு ஏ சர்க்யூட் எலமெண்ட். V is the full scale voltmeter reading. When the voltmeter is connected parallel to circuit element such as resistor, a small part of the main current passes through the galvanometer circuit. ஸோ இந்த வோல்ட்மீட்டருக்கு அக்ராஸில் நம்ம இன்னொரு பேட்டரி கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ the current passes through the galvanometer circuit. This part Ig produces full scale deflection in the galvanometer. So potential difference between A and B is V. Current through the galvanometer அது வந்து Ig. ஸோ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் சீரீஸில் இருக்கனால ரெண்டையும் அப்படியே ஆட் பண்ணிக்கணும். அங்கே வந்து 1/G + 1/Rன்னு போடுவோம், ஏன்னா அது பேரலல். இது வந்து சீரீஸில் இருக்கனால அப்படியே ஆட் பண்ணணும், G + R. ஸோ ஓம்ஸ் லா படி V is equal to IR. ஸோ இங்கே வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் Ig, ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெண்டையும் ஆட் பண்ண கிடைக்கிறது எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ G + R. ஸோ அதுலேருந்து Ig லெஃப்ட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா V/Ig is equal to G + R. அதுலேருந்து R அந்த சைடு வச்சுட்டு G அந்த சைடு கொண்டு வந்தோம்னா -G ஆயிரும். ஸோ V/Ig - G. Knowing the value of G and Ig for any desired range of voltmeter given by V, the corresponding value of series resistance R can be calculated and used. The voltmeter is thus designed to read full scale value of voltage of V volt. அவ்வளோதான். அடுத்த டாபிக் பார்ப்போம், கிர்ச்சாஃப்ஸ் லா. கிர்ச்சாஃப்ஸ் லா வந்து 2 லா இருக்குது பேசிக்கில். ஒன்று வந்து கரண்ட் லான்னு சொல்லுவோம், இன்னொன்று வந்து வோல்டேஜ் லான்னு சொல்லுவோம். The algebraic sum of electric current meeting at any junction in a circuit is 0. Consider the currents meeting at junction A. இந்த டயக்ராம் பாருங்கள், சென்ட்ரலில் ஒரு பாயிண்ட், சென்டர் பாயிண்ட் ஒன்று இருக்குது A. அதில் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து 5 வயரை நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்குவோம். சரியா, 5 வயர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வயர் வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் I1, ரெண்டாவது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் I2, 3க்கு வந்து I3, 4வது I4, 5வது வந்து I5. சரிதானா? இப்போ அதில் ஒவ்வொரு கரண்ட்டுக்கும் டைரெக்ஷன் போட்டு ஆரோ மார்க் போட்டிருக்கு. ஸோ I1 பாருங்கள் டுவர்ட்ஸ் A வருது, தெரியுதா? டுவர்ட்ஸ் A ஆரோ மார்க் வந்து போட்டிருக்கு. I2 ஏலேருந்து வெளியே போகுது, ஸோ அவே ஃப்ரம் A, அவுட் டுவர்ட்ஸ் A. I3 டுவர்ட்ஸ் A, I4 அவுட் டுவர்ட்ஸ் A, I5 டுவர்ட்ஸ் A. ஸோ இந்த கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட்லால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, டுவர்ட்ஸ் ஜங்ஷன் வர்றது எல்லாமே பாசிட்டிவ் கரண்ட், ப்ளஸ்ன்னு போடுவோம்.
உள்ளே வரும்போது, அதாவது டுவர்ட்ஸ் வரும்போது அதோட கரண்ட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதனால அது பாசிட்டிவ்னு போகுது. அந்த சென்டர்லேருந்து வெளியே போகுதில்ல, வெளியே போகிறதுனால அதை வந்து மைனஸ்ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ I1 வந்து டுவர்ட்ஸ் ஏ இருக்குது, அதனால் I1. I2 வந்து அவே ஏ இருக்குது, அதனால் -I2. I3 வந்து டுவர்ட்ஸ் ஏ இருக்குது, +I3. I4 வந்து அவே ஏ, ஸோ அதனால் -I4. I5 வந்து டுவர்ட்ஸ் ஏ இருக்குது, அதனால் +I5. இந்த மாதிரி எல்லா கரண்ட்டை கூட்டணும் அப்படின்னா 0க்கு ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இந்த மைனஸ் கரண்ட் அப்படிலாம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டோம்னா I1 + I3 + I5 = I2 + I4. that is current towards the junction is equal to current away from the junction. இது முக்கியமான பாயிண்ட்டு. அதாவது current towards the junction is equal to current away from the junction. ஒரு சர்க்கியூட், க்ளோஸ்டு சர்க்கியூட்டில் எவ்வளோ கரண்ட்டு உள்ளே வந்துகிட்டே இருக்கோ அவ்வளோ கரண்ட் அது வெளியே போய்கிட்டே இருக்கும். அதான் அதுக்கு அர்த்தம். current towards the junction is equal to current away from the junction. this shows that there is no accumulation. ஸோ வர்ற கரண்ட் வெளியே போய்கிட்டே இருக்கும். அக்யூமுலேஷன்னா சேர்றது, அக்யூமுலேட் ஆகுறதுனா ஒரு இடத்துல சேர்றது. ஸோ வர்ற கரண்ட்டு வெளியே போயிட்டே இருந்துச்சுன்னா அங்கே அக்யூமுலேஷன் ஆஃப் கரண்ட்டே நடக்காது. அக்யூமுலேஷன் ஆஃப் சார்ஜ் அட் எனி பாயிண்ட் இன் த சர்க்யூட், தட் இஸ் த ஃபஸ்ட் லா லீட்ஸ் டு கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜ். கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜின்னு என்ன அர்த்தம்? எனர்ஜி கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நார் டெஸ்ட்ராய்டு. ஆற்றலை ஆக்கவும் அழிக்கவும் முடியாது. ஒரு வடிவத்தில் உள்ள ஆற்றலை வந்து இன்னொரு வடிவத்தில் நம்மளால் மாற்ற முடியும். அதேமாரி இந்த கன்சர்வேஷன்லாம் எல்லாத்துக்கும் பொருந்தும். கன்சர்வேஷன் ஆஃப் சார்ஜில் சொன்னோம்னா இந்த மாதிரி ஒரு சர்க்யூட்டில் எவ்வளவு சார்ஜ் டுவர்ட்ஸ் வருதோ அவ்வளோ சார்ஜ் வந்து அவுட்வர்ட்ஸ் போயிடும், வர்றது வெளியே போயிடும். அது கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. இதில் என்ன பார்க்குறோன்னா, த அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஆஃப் த கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் ஏ க்ளோஸ்டு சர்க்யூட் இஸ் ஈக்குவல் டு தி டோட்டல் இஎம்எஃப் இன் தி சர்க்யூட். ஸோ அல்ஜிப்ரிக் சம்னா ஆட் பண்ணுறது, எல்லாத்தையும் தனித்தனியாக ஆட் பண்ணுறோமோ, தனித்தனியாக ஆட் பண்ணி மொத்தமாக சொல்லுது. அதான் அல்ஜிப்ரிக் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் கரண்ட் I, ரெசிஸ்டன்ஸ் Rன்னு இருக்கு, மல்டிப்ளை பண்ணிக்கிறது தான் ப்ராடக்ட். ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் ஏ க்ளோஸ்டு சர்க்யூட் இஸ் ஈக்குவல் டு தி டோட்டல் இஎம்எஃப் இன் த சர்க்யூட். ஸோ டோட்டல் இஎம்எஃப்க்கு அது மல்டிப்ளை, கரண்ட்டை ரெசிஸ்டன்ஸை என்ன மல்டிப்ளை பண்ணமோ அதுக்கு அது ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஒரு சின்ன டயக்ராம் போட்டிருக்கு. ரைஸ் இன் வோல்டேஜ் மைனஸ் ப்ளஸ் போட்டிருக்கு, ஏலேருந்து கரண்ட் வருது, பி போகுது. அடுத்து வந்து ப்ளஸ் மைனஸ் போட்டிருக்கு, ஏலேருந்து போகும்போது அது ஃபால் இன் வோல்டேஜ் -E போட்டிருக்கு. ரைட், கன்சிடரிங் த க்ளோஸ்டு சர்க்யூட் ABCD கிளாக் வைஸ் டைரக்ஷன், இந்த டயக்ராம் இதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கொஞ்சம் கிளம்ஸியாக இருக்குது, ஃபாலோ பண்ணுறது நான் சொல்ல ஃபாலோ பண்ண ஈஸியாக இருக்கும். E1 ஃபஸ்ட்டு பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைடு இருக்குதா E1. அடுத்து வந்து E2 இருக்கா, பாட்டமில் இருக்குது E2. இந்த மெஸ் வந்து ABCDன்னு 4 கார்னர் போட்டிருக்காங்க, ABCD. E1 இருக்கிறது வந்து B அந்த கார்னரில், E2 வந்து D. சரியா, ரொம்ப சிம்பிள். ஸோ E1ங்கிறது ஒரு பேட்ரி, இஎம்எஃப் ஃபார் எக்ஸாம்பிள் 12 வோல்ட்டுன்னு வச்சுக்குருவோம். E2 அப்படிங்கிறது 8 வோல்ட்டுன்னு வச்சுக்கோம், இல்லை 6 வோல்ட்டு வச்சுக்குருவோம். ஸோ 2 பேட்ரி E2 E1 2 வச்சுருக்கோம். இதில் ஒரு சர்க்யூட் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணியிருக்கு. ரைட். ஸோ A to Bயில் ஒரு வயர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், ஏன்ற பாயிண்ட்லேருந்து Bன்ற பாயிண்ட்டுக்கு. அது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட்டு வந்து I1, அந்த வயர் ஆஃபர் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் வந்து R1. சரிதானா? அதேமாரி Bயிலேருந்து அங்கிட்டு ஒரு சர்க்யூட் போகுது, அதனால தான் அப்படி அவே போட்டிருக்காங்க, அவே கரண்ட்டு போட்டிருக்காங்க. அடுத்து I2 வந்து E1 நோக்கி வருது, சரியா? E1 நோக்கி I2 வருது. அந்த வயர் ஆஃபர் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் வந்து R2. அப்புறம் Cலேருந்து ஒரு கரண்ட்டு Cயை நோக்கி வருது, டுவர்ட்ஸ் C வருது. ரைட். அடுத்து Cலேருந்து Dக்கு ஒரு வயர் கனெக்ட் பண்ணியிருக்கோம், அது வழியாக ஃப்ளோ ஆகிற கரண்ட் I3. அந்த வயர் ஆஃபர் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் வந்து R3. அது வந்து எப்படி இருக்குது, E2 நோக்கி இருக்குது, டுவர்ட்ஸ் E2. அப்புறம் Dலேருந்து ஒரு வயரில் கரண்ட் அவே போகுது, அவுட்வர்ட்ஸ் அரை மார்க் போட்டிருக்கு. அப்புறம் D2A வந்து ஏலேருந்து Dக்கு தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஏலேருந்து Dக்கு தான் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுது, I4. அது ஆஃபர் பண்ணுற ரெசிஸ்டன்ஸ் வந்து R4. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருந்தால் அந்த கரண்ட்டு வந்து பாசிட்டிவ் கரண்ட்டு, சிம்பிள். ஆன்டி கிளாக் வைஸில் இருந்தால் நெகட்டிவ் கரண்ட்.
ரைட்டா? இது வச்சுக்கிட்டு இப்போ நம்ம இந்த செகண்டில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ரைட், இதில் பாருங்கள் ஏபிசிடி அந்த ஆர்டரில் தான் எழுத போகிறோம். ஸோ ஏ டு பி ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து I1, ஏ டு பி தான் ஃப்ளோ ஆகணும். ஸோ ஏ டு பிங்கிறது I1 அதே டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. அப்போது அதோட கரண்ட் வந்து I1, ரெசிஸ்டன்ஸ் வந்து R1. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம்னா I1 R1. அடுத்து பி டு சி போகையில் கரண்ட் எந்த டைரெக்ஷனில் ஃப்ளோ ஆகுது? சி டு பியில் இருக்குது. ஸோ ரிவர்ஸில் இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. அப்போ மைனஸ் சைன் வந்துடும். ஸோ அப்போது மைனஸ் I2 R2. மேலே வந்து ஏ டு பி வந்து I1 R1, பி டு சி வந்து மைனஸ் I2 R2. அதேமாதிரி சி டு டி எழுதுனோம்னா அது கரெக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ ப்ளஸ் I3 R3. அப்புறம் டி டு ஏ எழுதுனோம்னா அது கரெக்டாக இல்லை, மைனஸ் சைடு இருக்குது. ஸோ மைனஸ் I4 R4. ஸோ இதுதான் இங்கே எழுதியிருப்பாங்க. I1 R1 மைனஸ் I2 R2 ப்ளஸ் I3 R3 மைனஸ் I4 R4. அதேமாதிரி கிளாக் வைஸில் ஃப்ளோ ஆகிற பேட்டரியோட கரண்ட்டை வந்து இஎம்எஃப் வந்து நம்ம ப்ளஸ்ஸாகவும், ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கிறத மைனஸாகவும் எழுதணும். ஸோ E2 பார்த்திங்கன்னா கிளாக் வைஸில் இருக்குது. ஸோ அது வந்து பாசிட்டிவ். E1 வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது, அது வந்து நெகட்டிவ். ஸோ அதனால் இஸ் ஈக்குவல் டு E2 மைனஸ் E1. அதான் இங்கே கீழே சொல்லியிருக்கு. ஹியர் கிளாக் வைஸ் கரண்ட்ஸ் ஆர் டேக்கன் அஸ் பாசிட்டிவ் அண்ட் இன் தி செல் negative to the positive is taken as the positive direction. அதான் சொல்லியிருக்கேன். ஸோ Kirchhoff's law can be applied. இதுதான் செகண்ட் லா. ஸோ அதுதான் ஸ்டேட்மெண்ட் மேலே கொடுத்துருக்குல்ல. Kirchhoff's வோல்டேஜில் என்ன சொல்லியிருக்கு? த அல்ஜிபிரிக் சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன் ஏ க்ளோஸ் சர்க்யூட். இந்த க்ளோஸ்டு சர்க்யூட் ஏல ஆரம்பித்து பியில் போய், பியிலேருந்து சிக்கு போய், சியிலேருந்து டிக்கு போய், திரும்ப டியிலேருந்து ஏக்கு வரணும். இதுதான் க்ளோஸ்டு சர்க்யூட்டு. இதில் ஃப்ளோ ஆகிற கரண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸையும் நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு டைரெக்ஷன் ஏ டு பி, அப்புறம் பி டு சி, அப்புறம் சி டு டி, டி டு ஏ தனித்தனியாக கண்டுபிடிச்சி அது கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் இருந்தால் ப்ளஸ் போட்டுக்கிறோம், ஆன்டி கிளாக் வைஸில் இருந்தால் மைனஸ் போட்டுக்கிறோம். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா இஸ் ஈக்குவல் டு த டோட்டல் இஎம்எஃப் இன் த சர்க்யூட். டோட்டல் இஎம்எஃப் சப்போஸ் ரெண்டு பேட்டரியுமே கிளாக் வைஸில் இருந்துச்சுன்னா நம்ம ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கிறணும். ஆனால் இங்கே வந்து E2 மட்டும்தான் கிளாக் வைஸில் இருக்குது, E1 வந்து ஆன்டி கிளாக் வைஸில் இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணி எழுதியிருக்கோம். Kirchhoff's law can be applied to find the relation connecting resistance of a Wheatstone's bridge, to find the current through the galvanometer branch, and to study factors of sensitivity of the bridge. Kirchhoff's law in general can be used to calculate the equivalent resistance of network of conductors and to find the current in various conductors. A bridge is an electronic circuit with gaps which may be filled with a resistance, inductance or capacitance. ஸோ இந்த வீட்சன்ஸ் பிரிட்ஜ் அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம். ஸோ Kirchhoff's லாலாம் ரெண்டு லாவும் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டான சர்க்யூட்டில் எவ்வளோ கரண்ட் ஃப்ளோ ஆகுது, எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ அந்த பர்பஸ்க்கு தான் இந்த Kirchhoff'ஸோட ரெண்டு லாஸும் யூஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து கரண்ட்டில், இன்னொன்று வந்து வோல்டேஜில். அடுத்து வீட்சன்ஸ் பிரிட்ஜு, அதோட சென்சிட்டிவ்னஸ்ஸு. ஸோ இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணுவோம்.